திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நிறைய விஷயங்களை கடந்து, அரசியலுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் சந்தித்து கடந்து வந்துட்டு இருக்கும்போது விஜய் எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்காரு, அடுத்து அவர் தாங்கிற அளவுக்கான ஒரு பெரிய உயரத்தை அடைய போகும்போது இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பெண்மணிக்கு 40 வயசு ஆகிடுச்சு, 40 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. அவங்களாவது என்ன பண்ணியிருக்கணும்? நான் வரலப்பா, நீ போயிட்டு வா, அதனால ஒரு இமேஜை கெட்டு போயிடுவோங்கள சொல்லியிருக்கணும். அது குந்தவைன்னு ஒரு பிரியங்கா சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அது பொன்னியின் செல்வனில் அந்த கேரக்டராக இருந்ததுனால எனக்கு டக்குன்னு அது ஒரு வார்த்தை ஜாலமாக என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மீறி பாதிப்புக்கும் காரணமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் இந்த பெண்மணி கலந்துக்காமல் இருந்திருக்கலாம். இந்த குந்தவையை கொஞ்ச நேரம் குந்த வைக்கிறது நல்லது. இந்த குந்தவைய வீட்டுக்குள்ளேயே குந்த வைக்கிறது கொஞ்சம் நல்லது. வெளியில வராம கொஞ்சம் நினைக்கும். அது வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டாகாம இருக்கிறது. அதனால சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர அந்த கவிதை சொல்லாம இருக்கிறது மட்டும். எனக்கு அந்த ட்வீட் ஒன்று வருது. அந்த ட்வீட்டில் வந்து ஆர்கனைசர்ஸ் வந்து சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி இவரே விரும்பி அந்த ஃபோட்டோவை போட சொல்லி அப்படின்லாம் வந்தோடனே நான் வருத்தம் தெரிவித்தது ரொம்ப சின்சியராக மனப்பூர்வமாக தான் தெரிவிச்சேனே தவிர, இப்படி ஒரு ட்வீட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் நான் வருத்தமே தெரிவிச்சிருக்க மாட்டேன். இந்த ஒரு வார காலமாக சர்ச்சை சூழலில் சிக்கிக் கொண்டிருக்கும் விஜய் த்ரிஷா விவகாரம் மேலும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. குறிப்பாக சினிமா பிரபலங்கள் பலர் இந்த விவகாரத்தை பொதுவெளியில் பேச தொடங்கியுள்ளனர். அவ்வரிசையில் நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் அவர்கள் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் குந்தவை வேடத்தில் இருந்த த்ரிஷாவின் புகைப்படத்தை பார்த்து, இந்த குந்தவையை வீட்டிலேயே குந்தவையுங்க என்று அவரது நகைப்பூட்டும் தோணியில் பேசியுள்ளார். பின்பு தான் பேசியது தவறு என உணர்ந்ததும் அதற்கான மன்னிப்பு பதிவையும் வெளியிட்டார். அதே நேரத்தில் த்ரிஷா தன்னை கண்டித்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட ஒரு பதிவை கண்டதும், இது தெரிந்திருந்தால் நான் வருத்தம் தெரிவித்திருக்க மாட்டேன் என்றும், விஜயின் வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற ஆதங்கமும் என்னை இப்படி பேச வைத்தது என்றும் பார்த்திபன் அவர்கள் த்ரிஷாவின் கண்டனத்தையே கண்டித்து வீடியோ ஒன்றினை வெளியிட்டுள்ளார். இந்த ஒரு வார காலமாக சர்ச்சை சூழலில் சிக்கிக் கொண்டிருக்கும் விஜய் த்ரிஷா விவகாரம் மேலும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள தினக்குரல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.